அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் மயிலை மைந்தன். இன்றைய வீடியோவில் சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது எப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற முக்கியமான முடிவுகளில் ஒன்று சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுங்க. இந்த வீடியோ உங்களுடைய தேடலை எளிதாக்கவும் நீங்கள் விரும்பும் பொருத்தமான ஒருவரை கண்டறியும் வகையில் ரெடி பண்ணியிருக்கேங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதற்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்றதுக்காக ஸ்பெண்ட் பண்ற கொஞ்ச நேரம் எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேட்டா இருக்குங்க. அதனால லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் என்ன? குடும்பம், நண்பர்கள், வேலை, மதம், சமூக சேவை பற்றி யோசிச்சு பாருங்க. நீங்க எப்படிப்பட்டவங்க? தன்னம்பிக்கை கொண்டவங்களா, உணர்ச்சி வசப்படுறவங்களா போன்ற உங்க குணங்களை பத்தி யோசிச்சு பாருங்க. உங்க உறவு எப்படி இருக்கணும்? நெருக்கமா இருக்க விரும்புறீங்களா, இல்ல சுதந்திரமா இருக்க விரும்புறீங்களா? உங்களுக்கு இடையே நடக்கின்ற மோதல்களை தவிர்க்க விரும்புறீங்களா, எதிர்கொள்ள விரும்புவீங்களா போன்ற உங்க விருப்பங்களை பத்தி யோசிச்சு பாருங்க. அடுத்து ஒரு துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது எந்தெந்த விஷயங்களை கவனிக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். உங்களுடைய துணையோடைய மதிப்புகள் மற்றும் விருப்பங்கள் உங்களோட ஒத்து போறதாங்கிறத பார்க்கணுங்க. அடுத்து நீங்க உங்க வாழ்க்கையில முக்கியமானதா நினைக்கிற விஷயத்தை பத்தி உங்களுடைய பார்ட்னர் கூட பேசுங்க. அவங்களுடைய குணநலங்கள் உங்களுடைய குணநலங்களோடு பொருந்துகிறதாங்கிறத பத்தி பார்க்கணுங்க. ஒருவருக்கு ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ள முடியுமா? ஒருவருக்கு ஒருவர் நெருக்கமா இருக்க முடியுமா? மோதல்கள் ஏற்பட்டா சமாளிக்க முடியுமா? அவங்க நேர்மையாகவும் மரியாதையுடனும் நடந்து கொள்கிறாங்களா அப்படிங்கிறத பத்தி பார்க்கணுங்க. அவங்க உங்களை மதிக்கிறாங்களா? உங்களை சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்றாங்களா? அவங்க கூட நீங்க இருக்கும் போது கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்களா என்பதெல்லாம் பார்க்கணுங்க. அடுத்து கலாச்சாரம் மற்றும் சமூகம். உங்களுடைய பின்னணி மற்றும் அனுபவங்கள் ஒரு துணையோட எப்படி ஒத்து போகிறது? உதாரணமா மதம், குடும்பம், மொழி போன்ற விஷயங்களை பத்தி யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை முறை மற்றும் எதிர்பார்ப்புகளோடு எவ்வளவு ஒத்து போறீங்க அப்படிங்கிறத பார்க்கணுங்க. அடுத்து உறவை வளர்க்குறத பத்தி பார்க்கலாங்க. ஒருவருக்கு ஒருவர் பேசுங்க. உங்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை பத்தி திறந்த மனசோட பேசுங்க. ஒருவருக்கு ஒருவர் நம்புங்க. அது மட்டும் இல்லாம மதிக்கணுங்க. உங்க துணையோடைய கருத்துக்களையும் உணர்வுகளையும் மதிக்கணுங்க. மோதல்களை ஆக்கப்பூர்வமா தீர்க்கணுங்க. மோதல்கள் இயல்பானது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அந்த மோதல்களை மரியாதையுடனும் ஆக்கப்பூர்வமாகவும் தீர்க்க கத்துக்கோங்க. ஒன்றா வளரவும் கத்துக்கவும் தயாரா இருங்க. உறவுல முதலீடு செய்யுங்க. நேரம், முயற்சி மற்றும் அர்ப்பணிப்பை செலுத்துங்க. அடுத்து ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தனித்துவமான டிப்ஸை பார்க்கலாம். முதல்ல ஆண்களை பற்றி பார்த்துடலாங்க. உங்களுடைய துணையோடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளவும் மதிக்கவும் கற்றுக்கோங்க. உங்கள் உணர்வுகள் மற்றும் தேவைகளை திறன்பட தொடர்பு கொள்ளுங்க. வீட்டு வேலைகள் மற்றும் குழந்தைகள் பராமரிப்பில் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள தயாராயிருங்க. உங்களுடைய துணையோடைய சுதந்திரம் மற்றும் தனிப்பட்ட தேவையை மதிக்கணுங்க. அடுத்து பெண்களுக்கு பார்த்துடலாம். உங்களை நீங்களே நம்புங்க. உங்க மதிப்பை உணருங்க. உங்க துணையோட கண்ணோட்டத்தை புரிஞ்சுக்க திறந்த மனசோட இருங்க. தவறுகளை மன்னிக்கவும் முன்னேற தயாராகவும் இருங்க. இது 2 பேருக்குமே பொருந்துங்க. நீங்களும் உங்களுடைய எதிர்பார்ப்பை தெளிவாகவும் நேர்மையாகவும் கன்வே பண்ணணுங்க. உங்க உறவுல நீங்க ஏதாவது சிக்கலை எதிர்கொண்டா திருமணத்துக்கு முன்னாடியே திருமண ஆலோசகரிடம் பேசிடுங்க. உங்களை பற்றி நன்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட ஆலோசனை கேளுங்க. அவசரப்படாம சரியான நபரை தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு அவங்க துணையா இருந்தாலுமே கூட அவங்க தனி நபருங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்க வாழ்த்துக்கள்ங்க. இதே போல நல்ல பயனுள்ள வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பெற்றிட உணர்வோம் உயர்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.